வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 2/10/2024க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். முதலாவதாக 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் படிப்பு தொடங்கியிருக்காங்க. 3 மாத காலம் இந்த படிப்பு. 975 இடம் இருக்குது. அதுக்காக மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கான சேர்க்கை ஆணைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பொதுமக்கள் இந்த லிஸ்ட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் மெயின்டைன் ஆகும். அவங்களுக்கோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ பராமரிக்கிறதுக்கு உதவியாளர்கள் தேவைப்பட்டாங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பாக இந்த சான்றிதழ் பயன்படும். ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஒரு சேவையாகவும் இது இருக்கும். குப்பையை தரம் பிரிக்காமல் கொடுத்தால் 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட வீடுகளில் சேகரமாகக்கூடிய குப்பையை தரம் பிரிக்காமல் கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. குப்பை கொட்டுறதுக்கு அபராதம் 5000 ரூபாய். தரம் பிரிக்காமல் கொடுத்தாங்கன்னா ஒரு தனிநபர் வீடாக இருந்துச்சுன்னா 1000 ரூபாய். அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தால் 5000 ரூபாய் அபராதம். கட்டட கழிவுகளை கொட்டினாங்கன்னா 5000 ரூபாய். நீர்நிலை கழிவு நீர் குப்பை கொட்டுதல், தரம் பிரிக்காத இறைச்சி கழிவு, குப்பை தொட்டி இல்லாத கடைகள், பொது நிகழ்ச்சிக்கு பின் அகற்றாத குப்பை, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு இதில் குப்பை தொட்டி இல்லாத கடைகளுக்கு 1000 ரூபாய், மற்ற எல்லாத்துக்குமே 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. அடுத்து 5 பேருக்கு காந்தியடிகள் காவலர் விருது கொடுக்க போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கு அமலாக்க பணிகளை சிறப்பாக செயல்பட்ட 5 பேருக்கு காந்தியடிகள் காவலர் விருது கொடுக்கப்பட போகுது. விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் பே. சின்னகாமணன், விழுப்புரம் சட்டம் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் கி. மகா மார்க்ஸ், திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கா. கார்த்திக், சேலம் மாவட்ட ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர்கள் சிவா, பூமாலை இவங்களுக்கு விருது கொடுக்க போகிறாங்க. அடுத்த வருஷம் குடியரசு தின விழாவில் இந்த விருதுகள் கொடுக்கப்பட இருக்குது. இந்த விருதோட பரிசு தொகையாக 40,000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து முதன்மை தலைமை வன பாதுகாவலராக ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி இருந்தது சுதான்ஷு குப்தா. இவர் பணி ஓய்வு அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அடுத்தது ஸ்ரீனிவாஸ் ரெட்டி நியமனம் பண்ணியிருக்காங்க. உயர்கல்வி மன்ற துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி விஜயகுமார் பொறுப்பெடுத்திருக்காரு. இராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனர் ஒருத்தங்க பொறுப்பெடுத்திருக்காங்க. அவங்களுடைய பேர் ஆர்த்தி சரீன். இவங்க இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளோட முதல் பெண் தலைமை இயக்குனராக கடற்படை துணை தளபதியும் மருத்துவருமான ஆர்த்தி சரீன் செவ்வாய்க்கிழமை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இந்த பதவியை வகிக்கக்கூடிய முதல் பெண் அப்படிங்கிறதுனால இவர் ஒரு சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுறாரு. ஆர்த்தி சரீன் என்னென்னா இப்போ முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் படிப்பு தொடங்கியிருக்காங்க. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தொடங்கியிருக்காங்க. குப்பையை தரம் பிரிக்காமல் கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. 5 பேருக்கு காந்தியடிகள் காவலர் விருது கொடுக்க போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. முதன்மை தலைமை வன பாதுகாவலராக ஸ்ரீனிவாஸ் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. உயர்கல்வி மன்ற துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி விஜயகுமார் பொறுப்பெடுத்திருக்காரு. இராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனராக ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். TNPSC allnotes.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நாங்கள் படிக்க முடியும். நன்றி.